எங்களை விட்டுட்டு வரத்துக்குள்ளே போயிட்டாப்புல, பார்க்க முடியாமல் போயிட்டாப்புல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அழுவுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அழுகுறீங்களா? 30 வருஷமாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளைங்கள்கிட்டலாம் சொல்லி வச்சுட்டேன் பார்க்கணுன்னு. அந்த பிள்ளைங்க கிளம்பி இருந்துச்சு, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை விட்டுட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ லேட் ஆகிட்டு வந்து இப்போ பார்க்க முடியாமல் போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பிள்ளைங்கள்ட்ட வண்டியில் கேட்டு லிஃப்ட் கேட்டு வந்தாங்க. இனிமேல் பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளைங்களுக்கு காட்டணும். இந்த பிள்ளைங்கள்ட்ட வேற சொல்லி வச்சுட்டேன் நான், என்னைக்காவது நாள் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு. நான் புகைவனக்காக படம் பார்த்ததுலேருந்து இன்ன வரலையுமே நான் அவங்க ஃபேனு. ஒரு நாள் நின்று உங்கள் ஃபோட்டோ எடுத்துடணும், என் பிள்ளைங்கள வச்சு ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துடணும் நான். இது நடக்கிறதுக்கு 5 நாள் 6 நாள் அங்கே பண்ணாத இங்கே போகாத. ஏன் அப்போ பயந்துட்டியா? அப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல, விசில் சின்ன ஜெயிச்சிட்டோம்ல. ஒரு மனுஷன் புதுசாக கட்சி ஆரம்பித்து நடிகராக இருந்தால் மட்டும் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள்? புதுசாக மாற்றத்தானே கொண்டு வரோம். திமுகவில் யாருமே 2 பொண்டாட்டி வச்சது இல்லையா? யாருமே 2 டைவர்ஸ் வச்சது இல்லையா? திரை நடிகர்கள் எத்தனை பேர் வச்சுருக்காங்க? நான் இன்றைக்கி வெளியே எடுத்துருக்கட்டா? ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வர போகிறதா நீ விவகாரத்துல எல்லாம் வருவியா? யாருமே 2 பொண்டாட்டி யாரும் 2 விவகாரத்தை வச்சது என்னமே நீ கொண்டு வா. தனுசும் வச்சுருக்கான், அப்போ நீ கொண்டு வரலாம்ல. ஒருத்தன் கட்சியை ஆரம்பித்து வரணும்னா அப்போ அவனோட எழுச்சியை வீழ்ச்சி அடையணும்னா நீ நினைக்கிற. அவர் தப்பு பண்ணல. அவர் வேற ஒரு பொண்ணோட இருக்குன்னு பார்த்து எவன் சொல்லியிருக்கான்? பாலிமன் சொல்லியிருக்கான்ல. நீ நேரடியாக பார்த்தியா? உன்கிட்ட ஆதாரங்கள் இருக்கா? நான் கேட்குற கேள்வி. நான் தாவேக்கா தொண்டனா நான் கேட்கல, தனிப்பட்ட ஒரு மனிதனாக கேட்குறேன். அடுத்த குடும்பத்தில் நீ ஏன் நுழைக்கிற? ஃப்ளாஷ் நியூஸ்னா எப்படி ஃப்ளாஷ் நியூஸ் போடுறேன்? என் தலைவன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான், டிஆர்பி எகிறணும்ல. இப்போ நானே தாவேக்கா தொண்டனு, விஜய் பற்றி தப்பாக பேசினா டிஆர்பி எகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க. ரோட்டில் நீ அடுத்தவரோட குடும்பத்தை ஏன் பற்றி நீ இருக்கிற? அது அவன் தனிப்பட்ட குடும்பம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்ப பிரச்சனை இருக்கும், ஏதோ தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும். அது நீ கேட்கவே கூடாது. சிவில் கிரைம் இதை இன்வெஸ்டிகேஷன் ஃபேமிலி அப்படின்னா என்ன? ஒருத்தர் குடும்பங்களை பற்றி ஊடகங்களை வெளியிடக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. பாலிமர் விட்டது மிகப்பெரிய தவறு. இன்னொரு நடிகையுடன் இருக்காங்க, சங்கீதாட்ட நீ நேரடியாக பேசுனியா? அந்த அம்மாட்ட, எங்கள் அண்ணிட்ட நீ பேசுனியா? அது தப்பு இல்லை, தப்பா இல்லையா? நான் கேட்குற கேள்வி. ஒருத்தர் கட்சி வளர்ந்து வந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட அவதூறு பரப்புறோம்னா அவங்களோட தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை நீ இழுக்கக்கூடாதியா? ஊடகங்கள் வரவே கூடாதியா? ஏயா வர? ஒருத்தர் கட்சி வளர்ந்து வந்தால் அடுத்தவனை எதிர்த்தா நீ எல்லா புகார்களையும் ஏற்றுக்கிட்டா மக்கள் ஏற்றுக்குவாங்களா? நான் கேட்குற கேள்வி. 2000 3000 5000 யார் காசுலேருந்து கொடுத்தா? என் மக்கள் வரி பணத்துலேருந்து கொடுத்துருக்கா? என்னக்கா 5000 ரூபா கொடுத்துருக்கியா? யார் வீட்டு காசுலேருந்து கொடுத்துருக்கா? 1,30,000 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு ரூபான்னு வச்சோட 1,30,000 கோடி யார்கிட்ட நீ கொடுத்தா? 5000 ரூபா கொடுக்குறேன்னா ஏன் மக்கள் வரி பணத்தில் தானே கொடுத்துருக்குறா? கடன் வாங்கி தானே கொடுக்குற. 2021 2019 வரைக்கும் யார் ஆட்சி நடந்தது? அதிமுக ஆட்சி நடந்ததுல. இப்போ நீ 5000 10,000 கொடுக்குறேன்னா யார் தூக்கிட்டு கொடுக்குற? அப்போ என் மக்கள் என் கடனில் இருக்கணும், நாங்கள் உனக்கு ஓட்டு போட்டு பெரிய ஆள் ஆகணுமா? மக்கள் மாற்றத்தை தான் விரும்புகிறாங்க. மக்களுக்காக செஞ்சிருக்காரு. அப்படியா? 2014 நாகப்பட்டினத்தில் மீனவ மக்களுக்காக போராட்டினாரு, அது தெரியலையா? 2014 இடையில இலங்கை கடற்படைக்கு இது பண்ணாரு, அது தெரியலையா? 2014 கொரோனா இருக்கு, 5 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தாரு, அது உங்கள் ப்ரெஸ் மீடியாவுக்கு தெரியலையா? அப்போ மக்களுக்காகவே எதுவுமே செய்யக்கூடாது. செஞ்சால் அவன் கெட்டவன், அவ்வளோதானே. 5 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கான் மீனவ கடல் மக்களுக்காக கொரோனாக்கு. ஏன் விஜய் அதை உங்கள் ப்ரெஸ் மீடியாவுக்கு சொல்கிறதுக்கு துப்பு இல்லையா? 1977 எம்ஜிஆர் தனி கட்சியும் கிடையாது, எந்த கூட்டணி அமையாமல் வந்திருக்காரு, அது உங்களுக்கு தெரியலையா? என் தலைவர் சொல்கிற மாதிரி டப்பா உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என் மக்கள் ஏமாலையே இருக்கணும். எம்ஜிஆர் தான் நடிச்சாரு, நாட்டு ஆளம் இல்லையா? நாட்டு ஆண்டார் 5 வருஷம். மக்களுக்கு சத்துணவு திட்டம் எல்லாமே முறைப்படி பண்ணாரு. மனுஷன் புதுசாக வந்தால் எல்லாத்தையுமே நெகட்டிவாக செட் பண்ணுமா? நீங்கள் சொல்லுங்கள். மீடியாவும் எதுக்கு இருக்கு? உண்மையான தாயோட கருவறை மட்டும்தான். ஏன் 1020 கோடி ஊழல் பண்ணானே, அவனை கேட்க உங்களுக்கு வழி இல்லையா? எல்லா மீடியாவுக்கு கேட்க வழி இல்லையா? சொல்லுங்கள். 1020 கோடி ஊழல் பண்ணானே, அதுக்கு வழி இல்லையா? கரூரில் என்ன இன்சிடென்ட் நடந்து தெரியுமா? அதை தாண்டி வந்திருக்கான ஆள், எங்கள் ஆள். எல்லாமே மீடியா மைக்கு எடுத்துகிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்கே தவறு நடக்குது அங்கே எடுத்தா தாங்க மீடியா. நீங்கள் 5000 பேருக்கு தான் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க. அதை நாங்கள் உண்மையாக கரெக்டாக நின்று ஓட்டிட்டோம், சரி பண்ணிட்டோம். கரெக்டாக எந்த விதமான விபத்துகளை எதுவுமே இல்லாமல் நாங்கள் சரி பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டு திருச்சி நீங்கள் ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே நின்றுருக்காங்க. நீங்கள் ஓப்பனில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா
இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். இந்த இந்தியாவில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சிங்க பெண்களும் இந்த சிங்க ஆண்களும் கரிச்சிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லையும் அடிக்கிற விசில் சத்தம் விண்ண முட்டுது. இது எல்லாருக்கும் தெரியும், எதிரணிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த சிங்கம் மறுபடியும் களத்தில் இறங்கிருச்சு. இதுக்கு முன்னால் யாருமே இப்படி பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி பூராமல் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. யாராச்சும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் 1 ஏக்கர் கீழே உள்ளவங்களுக்கு அவங்கள குழந்தைகளை நான் பார்த்துக்குறோம், கடனை தள்ளுபடி பண்ணுறோம், பெண்களுக்கு புது பாதுகாப்பு கொடுக்குறோம், எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன கேட்கணும்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க விஜய் மேலே. பார்த்தீங்கன்னா தம்பி, இந்த விமர்சனம்லாம் சர்வசாதாரணமாக எல்லாருக்குமே, ஐயா எம்ஜிஆருக்கும் இந்த விமர்சனம் வந்துச்சு, ஐயா காமராஜருக்கும் இந்த விமர்சனம் வந்துச்சு. ஐயா காமராஜர் ஒருவர் மட்டும் இல்லைன்னா இந்த நாடு நம்ம இன்றைக்கி இந்த நிலைமையில் நின்று பேசியிருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து தான் இவ்வளோ ஒரு கல்வி அறிவு வந்துச்சு. அவர் வந்து தான் இவ்வளோ ஒரு நீர்நிலைகளை நிப்பாட்டினார். அவர் மாதிரி எங்கள் தலைவர் வருவார், வந்துட்டார். இதுக்கு மேலே இதுக்கு மேலே என்ன கேட்குற போகிறீங்க? ஊழலே செய்ய மாட்டேன்னு விஜய் சொல்கிறார். கண்டிப்பாக தம்பி, இது 100% தம்பி, 100% நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 100% ஊழல் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஃபுல்லாமே, தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஃபுல்லாக மண்ணு தான் போயிடுச்சு. இன்றைக்கி 900 அடி இன்றைக்கி போர் தண்ணி விளையுது. போர் தண்ணி எங்கே போயிடுச்சு? 900 அடிக்கு போயிடுச்சு. ஃபுல்லாக மண்ணெல்லி எல்லாம் 900 அடிக்கு போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது? குடிக்க தண்ணி இருக்காது ஐயா. குடிக்கிறது பஸ் நீதாரம் எங்கே போயிடும்? எல்லாம் போயிடுச்சு, கீழே போயிடுச்சு. 900 அடி போயிடுச்சு. இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மங்கனூர் 270 ஏக்கர் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தான் விளாரப்பட்டி, வடுக்கப்பட்டி, வாண்டியாம்பட்டி இத்தனை ஊருக்கும் குடிக்கிற தண்ணி போகுது. அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி வளைச்சி எடுத்துட்டாங்க. அது யாருக்கு போகுது? தனியார் முதலாளிக்கு போகுது. இந்த இடம் யாருக்கு போகுது? தனியார் முதலாளிக்கு போகுது. கரெக்டாக எடுங்க, தனியார் முதலாளிக்கு போகுது. 270 ஏக்கர் தனியார் முதலாளிக்கு போகுது இந்த இடம். அந்த இடத்துல போகிறது இல்லாமல் அந்த நிலத்தை சுற்றி எங்கள் ஊருக்கு தண்ணி வருது. மங்கனூர், வடுகப்பட்டி, வாண்டாம்பட்டி, விளையாரிப்பட்டி இத்தனை ஊருக்கு தண்ணி குடிக்க போகுது. இதை ஃபுல்லாமே 15 இடத்துல போட்டு நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம். நாங்கள் ஜெயிக்க முடியலை. இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ஜெயிக்க முடியலை. இந்த இடத்த நாங்கள் மறுபடியும் மீட்டு எடுப்போம். கண்டிப்பாக தளபதி ஆட்சி வந்த ஒரு படம் இந்த இடத்த மீட்டு எடுப்போம். கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். 13 இடத்துல இந்த போர் போட்டாங்கன்னா எங்கள் ஊருக்கு தண்ணி குடிக்க ஏது? 5 கிராமத்தை எங்கே போகிறது குடிக்க தண்ணி? எங்கள் ஊருக்கு வடக்க என்ன தண்ணி தெரியுமா? உப்பு தண்ணி. ஊருக்கு மேற்க உருண்டை தண்ணி. அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. நல்ல தண்ணி இனிமேல் கிடைக்காது. எங்கள் ஊரில் அந்த தண்ணியை எடுத்து பழைய சோத்துக்கு ஊற்றி வச்சிடலாம். 4 நாள் இருந்தாலும் தண்ணி கிடையாது. அதுக்கு நாங்கள் கேரண்டி. அவ்வளோ ஒரு தூய்மையான இடத்துல அந்த உள்ள தண்ணியை அவங்க இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. நான் எங்கே போகிறது? அது வந்து விவசாயிகளோட மேய்ச்சல் நிலம். நீங்கள் இங்கேருந்து எங்கே கொடுத்துருக்கீங்க? விளாரிமலையில் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. இதை நல்லா பாருங்கள். இந்த காணொலியை ஃபுல்லாக ஒளிபரப்புங்க. எங்களுடைய இடத்த எங்கே கொடுத்துருக்காங்க? விளாரிமலையில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அங்கே மாட்டை கொண்டு மேய்க்க முடியும்? நாங்கள் யார்கிட்ட சொல்கிறது? ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே பங்காளியாக இருக்கிறாங்க. எப்படி நாங்கள் யார்கிட்ட சொல்ல முடியும்? எங்களுடைய இடம் வேணும். நாங்கள் அதனால தான் இந்த கட்சியில் சேர்ந்துருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு அது நல்லது நடக்குங்கிறத நாங்கள் இது பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் 660 ஏக்கர் எடுத்துட்டாங்க. அடுத்தது கிள்ளுகொல்லாப்பட்டி, குன்னண்டார் கோயில் ஒன்றியம் கிள்ளுகொல்லாப்பட்டியில் சுத்தமாக கல்குவாரியை சுத்தமாக நோண்டி 800 அடி 1000 அடி இப்படியெல்லாம் நோண்டிட்டாங்க. 600 அடி 800 அடி இது மாதிரி நோண்டி அங்கே மக்கள் வாழ முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஊடகங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போங்க. தயவு செய்து நீங்களாம் எடுத்துகிட்டு போங்க. மக்கள் வாழ்கிறதுக்கான வழியை சொல்லுங்கள். 800 அடி 1000 அடி நீங்கள் எடுத்துட்டீங்க மண். அதில் என்னத்தை மறுபடியும் போட்டு அதை தூத்து சரி பண்ணுவீங்க? அந்த மண்ணை அல்ல இடத்த என்னத்தை போட்டு நீங்கள் தூத்து சரி பண்ணுவீங்க? அதை சொல்லுங்கள். மண்ணை அள்ளுறீங்க, குவாரியாக அள்ளிட்டீங்க. மக்களும் வாழ முடியாது. 1000 அடி தண்ணி கீழே போயிடுச்சு. யாரோ ஒரு பெருமதாளி தானே வாழ்கிறாங்க. அந்த மண் இடத்துல என்னத்தை போட்டு சரி பண்ணுவீங்க? லெவலில் நீங்கள் என்னத்தையா போட்டு சரி பண்ண போகிறீங்க? இதை யாரும் கேட்கக்கூடாது. பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணுமா? நாங்கள் என் பிள்ளைங்களை விட்டுட்டு வரத்துக்குள்ளே போயிட்டாப்புல, பார்க்க முடியாமல் போயிட்டாப்புல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அழுவுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏமா என்னாச்சு? பார்க்கலன்ட்டு அழுகுறீங்களா? எதுக்காக இவ்வளோ எமோஷனல் ஆகுது? முப்பது வருஷமா பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளைங்கள்கிட்டலாம் சொல்லி வச்சுட்டேன் பார்க்கணுன்னு.
அந்த பிள்ளைங்க கிளம்பி வந்துச்சு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை விட்டுட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ லேட் ஆகிட்டு வந்து இப்போ பார்க்க முடியாமல் போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பிள்ளைங்கள்ட்ட வண்டியில் கேட்டு லிஃப்ட் கேட்டு வந்தாங்க. இனிமேல் பார்க்க முடியுமா என்னன்னு தெரில. எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளைங்களுக்கு காட்டணும். இந்த பிள்ளைங்கள்ட்ட வேற சொல்லி வச்சுட்டேன் நான், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு. நான் புகைவனக்காக படம் பார்த்ததுலேருந்து இன்ன வரலையுமே நான் அவங்க ஃபேனு. ஒரு நாள் நின்று உங்கள் ஃபோட்டோ எடுத்துடணும், என் பிள்ளைங்கள வச்சு ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துடணும். நான் என் பிள்ளைங்க கிளம்பி வந்துச்சுங்க. இந்த பிள்ளைங்கள அழைச்சிட்டு வரத்துக்கு எனக்கு வண்டி இல்லை, வந்து பார்க்க முடியாமல் வரட்டுமே. ஏன் கிராமத்திலேயே கூட ஒரு பஞ்சாயத்து தலைவரை வந்து வயசானவங்களாக இருக்கும் பொழுது மாற்றி ஒரு இளைஞரை வைக்கிறோம்ல, அதுமாரிக்கு மக்கள் தமிழ்நாட்டிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். நானும் திமுகவுக்கு தான் 18 வயசுலேருந்து ஓட்டு போட்டிருக்கேன். இந்த வருஷம் மாற்றி அமையட்டுமே, இல்லை இந்த வருஷம் எதிர்கட்சியாக வரட்டுமே. இல்லையே ஏன் பயப்படுறாங்க? திமுகவுக்கு 18 வயசுலேருந்து ஓட்டு போட்டிருக்கேன். நான் தான் திமுக கட்சி தான். ஒரு மாற்றத்தை கொண்டு வரவங்க இவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். ஏன் பயம் ஒரு வரக்கூடாதுன்னு இந்த பாடுபடுத்துகிறாங்க. அவர் குடும்பமாக அல்லல்பட்டு கிடக்கு. டைவர்ஸ் பண்ணி வச்சு இந்த டைவர்ஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் எனக்கு 2 நாளாக தூக்கமே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செவனேன்னா அவர் பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கே இருந்தாப்புல. மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்னு சொல்லி அவர் படாத பாடுபட்டு இன்றைக்கி பார்க்குறேன் மூஞ்ச பார்க்குறேன், முகம் சோர்ந்து கிடக்கு அவருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே பேசின பேச்செல்லாம் இங்கே பேசலை, சரியாகவே பேசலை. அவருக்கு அவர் குடும்ப அல்லல், பிள்ளைங்க பேசலைன்னு சொல்கிறாங்க, மனைவி சண்டை போடுறாங்க, அவங்க குடும்பமே அல்லல் பட்டு கிடக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு செய்ய வரேன்னு சொல்கிறாங்க. வந்துட்டு போகிறாரு, செஞ்சால் ஏதோ வராலும் முடியாத செய்கிறத நான் பார்ப்பேன். 5 வருஷம் என்ன தான் செய்கிறாருன்னு பார்ப்போமே. அப்புறமா இந்த இவ்வளோ மக்கள் சரியாக செய்யலைன்னா மாறிட்டு போகிறாங்க. ஏன் அதுக்கு அவரை போட்டு இந்த பாடாக படுத்தணும் இல்லாத இப்படிலாம் சொல்லிவிட்டு? பாவம் தானே. அவங்க குடும்பம், அவங்க மனைவி டைவர்ஸுங்கிறாங்க. அவங்க 27 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. எவ்வளோ நல்லது கெட்டதை பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நல்லது இருந்திருக்கும், கெட்டது இருந்திருக்கும். அவங்க பிள்ளைங்களோட பேசலைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன் மக்களுக்காக வந்து அவங்க குடும்பம் தான் இப்போ வீணாக போகுதுன்னு எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது. ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு கூட ஒரு நேரம் நினைக்கிறேன். அசந்து பேச மாட்டாப்புல. ஒரு வார்த்தை மேடையில் இன்னொரு வாட்டி பேசுவாங்களான்னு நானும் 30 வருஷமாக கனவுலே இருப்பேன். அவர் கை காலிலேருந்து அவர் வாயிலேருந்து ஒரு வாட்டை பேச மாட்டாரான்னு நினைப்பேன். இப்போ என்ன நினைக்கிறேன், நம்ம ஏன்டா அவர் அரசியலுக்கு வந்தார், மன உளைச்சலில் இருக்கிறாரு. முகமே இன்றைக்கி பார்க்குற வாடி கிடக்க அவருக்கு. பாவம் தானே. மக்களுக்கு செய்கிறதுக்காக வந்திருக்காப்புல. அவரை போட்டு இவ்வளோ பாடாப்படுத்தினா என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசவே இல்லை அவர். இன்றைக்கி நான் அங்கேருந்து வரத்துக்குள்ளே 3:30 சொன்னாங்க. 3:30 மணிக்கு வரலான்னு பார்த்ததுக்கு அங்கேருந்து வந்து பார்க்குறேன் அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் வரத்துக்கே மனசில் எனக்கு வரத்துக்கு என் பிள்ளைங்களாம் என் பின்னாடி வந்துக்கிட்டு இருந்துச்சு. புதுசாக வந்தால் ஏன்யா புதுசாக வந்தால் மாற்றத்தை உங்களால் முடியாதாயா? எங்களுக்கு புதுசாக மாற்றம் வேணுமையா, புதுசாக ஒரு தலைவர் வேணுமையா, அதுக்காக வந்திருக்கோம். இது நடக்கிறதுக்கு 5 நாள் 6 நாள் அங்கே பண்ணாத இங்கே போகாத. ஏன் அப்போ பயந்துட்டியா? அப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல, விசில் சின்ன ஜெயிச்சிட்டோம்ல, இடம் கொடுக்கல. யார் வரல? கருத்து கணிப்பில் பாரு போய். ஒரு மனுஷன் புதுசாக கட்சி ஆரம்பித்து நடிகராக இருந்தால் மட்டும் உங்களுக்கு என்ன சொல்லுங்க? புதுசாக மாற்றம் தானே கொண்டு வரோம். நல்லா இருக்கணும்னா டிவிக்கே வரணும் ப்ரோ. தமிழ்நாடு உருப்படணும்னா டிவிக்கே வரணும் ப்ரோ. மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்க, பெண்களுக்கு வாரியல் பண்கொடுவை கொடுத்தாங்க, ஒண்ணுமே கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்தாங்க ப்ரோ. நல்லது ஒன்றும் கொடுக்கல ப்ரோ. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. 5000 ரூபா கொடுத்தாங்க. அது இப்போ கொடுத்தாங்க. போன வருஷம் கோடை காலம் வரலையா? போன வருஷம் கோடை காலம் வரலையா? இல்லை போன வருஷம் 12வது படிக்கலையா? இல்லை டிகிரிலாம் படிக்கலையா? லேப்டாப் கொடுத்து தெரியலையா? ஏன் கொடுத்தாங்க? ஜெயிக்கணும்னா அதான் ஜெயிக்க முடியாது ப்ரோ. டிவிக்கே தான் ப்ரோ. ஒண்ணுமே பண்ண முடியாது. மட்டும்தான் டிவிக்கே மட்டும்தான், யாருமே கிடையாது. மறக்காம எல்லாம் டிவிக்கே ஓட்டு போட்டுருங்க. அடுத்த திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம எல்லாருமே அடிமை தான். அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மாற்றம் தமிழ்நாட்டில் வேணும். ஏகப்பட்ட கட்சிகள் வந்தோம். ஆனால் இது வரைக்கும் எங்கள் தமிழ்நாட்டுக்கு சரியாந்திர ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பும் சரி, ஏழை எளிய உடுக்க குடும்பத்துக்கும் சரி, மீனவர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த எல்லாரும் ரொம்ப பின்தாங்கியிருக்காங்க. இனிமேல் இது நடக்கக்கூடாதுன்னு இன்று தினம் எங்கள் தலைவர் தஞ்சாவூருக்கு வந்து அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சு இன்றைக்கி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வழங்கி 2024 எங்கள் தளபதி உண்மையாக ஆட்சிக்கு வரணும். எங்களுடைய உழைப்பு கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தஞ்சாவூரில் மிக பிரமாண்டமான இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் எங்கள் தலைவர் நினச்சதை விட மற்ற கட்சியில் உள்ள அனைவரும் இதில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுவதும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மதுவால் வீணாக போய் கிடக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கினா எங்கள் தலைவர் தளபதி விஜய் அண்ணன் விரைவில் முதல்வராக வர நாங்கள் எல்லோரும் பாடுபடுவோம். உண்மையாக உழைக்கும். நன்றி, வணக்கம். வந்தோன்னே எப்படி முதலமைச்சர்
இல்லை எங்களுடைய கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் ஒன்றியத்துலேருந்து 20 பேர் 30 பேர் ஆட்சியில் வந்திருக்கோம். இது போல் ஒரு வீட்டிலையும் ஒரு விஜய் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இருக்காங்க. அது போன்ற மக்கள்லாம் மறைமுகமாக தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்றைய தினம் எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும். தலைவர் கண்டிப்பாக எல்லாரும் வருகாலத்தில் 2024 ஜெயிப்பார். அது ஒரு வீட்லேயும் எல்லாருடையும் பெண்களுக்கான அனைவரும் இருக்காங்கண்ணே. கட்சி எதிர்கட்சி எதுவுமே கிடையாது ப்ரோ. நம்ம தான் டிவிகே மட்டும்தான். நீங்களே ஊழல் கட்சியும் பார்த்துருப்பீங்க, தீய சக்தியும் பார்த்துருப்பீங்க. அதனால் தூய சக்தி வர்றது வந்து நமக்கு நல்லது தான். வருங்காலம் இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியாகவும் நம்ம வருவோம். வெற்றி நிச்சயம். எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரு 2 டேஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப கணீர்னு நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 2026 நம்ம தான் 2 பேர் போட்டி தான். ஒன்று திமுக, ஒன்று தாவேகா. 2026 நம்ம கையில்.